திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 25 பகுதி 27. கஜானா அறையை விட்டு புறப்பட்ட இளையாழ்வான் தன் மனையை நோக்கி நடந்தார். கையில் அப்பண்ணா சதகரணி பரிசாக அளித்திருந்த அந்த வெள்ளி பெட்டகம் கனத்தது. அந்த கால ராஜாங்க காரியங்களில் உபயோகப்படுத்தும் பெட்டி என்பது நன்கு தெரிந்தது. காலத்தின் சுழற்சியில் பெட்டகம் கருமை அடைந்திருந்தது. மேலே பொறிக்கப்பட்டிருந்த சங்கு, புலி மற்றும் யானை சின்னங்கள் அடையாளம் தெரியாமல் கருத்து இருந்தன. ஆதித்த கரிகாலன் தான் பதுக்கி உள்ளே அத்திமலை தேவனின் பிரதிமை பற்றிய ரகசிய குறிப்பு அந்த பெட்டகத்தின் பட்டு துணியின் அடியில்தான் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது என்பது அவனுக்கு தெரியாது. உக்ரோதயம் வைக்கப்பட்ட அந்த பெட்டகத்தை பெருந்தேவிக்கு பெட்டகத்துடன் சமர்ப்பித்திருந்த பார்த்திவ பல்லவனுக்கும் கல்பலதாவுக்கும் கூட விவரம் தெரியாத பொழுது இளையாழ்வானால் எப்படி அதனை யூகிக்க முடியும்? தனது சால கிராம மூர்த்தங்களை அதில் பத்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் அதை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் கிழக்கு வாயில் வழியாக வெளியே நடந்தார். அவர் ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததும் சாலை கிணறு தென்பட்டது. அன்று அதிகாலை அத்திவரதனுக்கு குடத்தில் நீர் சேந்திய பொழுது தன் செவியில் ஒலித்த அந்த கிசுகிசுத்த குரலை அவர் எண்ணி பார்த்தார். ததிபாண்டன் தயிர்பானையில் பச்சைமா மலை போல் மேனி கொண்ட நான் பத்திரமாக இருக்கின்றேன் என்று அந்த குரல் ஒலித்ததே, அது தனது மனப்பிரமையா? மீண்டும் ஐயம் எழ, இது நிச்சயம் ததிபாண்டனின் அனுபவத்தை நினைத்ததால் எழுந்த பிரம்மையே என்று நிச்சயித்து கொண்டு தன் மனையை நோக்கி விரைந்தார். வீட்டை நெருங்கும் பொழுதே மனதில் சிறு நெருடல். அவருடைய குருபத்தினி விராஜே அம்மங்கா சந்தியா காலத்திற்கு முன்பாகவே வீட்டு வாயிலில் வரிசையாக தீபங்களை ஏற்றுவது வழக்கம். அதை தொலைவிலிருந்து காணும் பொழுதே மனதிற்கு இதமாக இருக்கும். ஆனால் இன்று ஏன் குருபத்தினி விளக்குகளை ஏற்றவில்லை? வீடே இருளில் மூழ்கி கிடக்கிறது. ஆசானுக்கு உடல்நிலை சரியில்லையா என்ன? விரைவாக முதல் கட்டை கடந்தவர் திகைத்தார். பெரிய நம்பி வசித்த பகுதி இருளில் மூழ்கி இருந்தது. இருவரும் எங்கே போனார்கள்? குழப்பத்துடன் தன் இரண்டாம் கட்டிற்குள் நுழைந்தார். அவரது மனைவி தஞ்சம்மா அவரை பார்த்ததும் எழுந்து அடுக்கலைக்கு சென்று விட்டாள். எனது ஆசானும் அம்மங்காரும் எங்கே சென்றுள்ளனர்? அவர்கள் குடியிருப்பு இருளில் மூழ்கி இருக்கிறதே, இளையாழ்வார் குழப்பத்துடன் கேட்டார். யாருக்கு தெரியும்? முற்பகல் இருவரும் புறப்பட்டு தம்பதியாக எங்கோ சென்றார்கள், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது கிடக்கட்டும், உங்கள் கையில் இருப்பது என்ன? அவள் பார்வை வெள்ளிப்பட்டகத்தின் மீது பதிந்தது. உனக்கு உதவக்கூடியவை ஒன்றுமில்லை. சுவடிகள், திருவிலச்சினை கோள்கள் போன்றவற்றை வைப்பதற்கு பெட்டகம் கொண்டு வந்திருக்கின்றேன், இளையாழ்வார் கூறினார். பிரசாதங்களை அருந்த இலை போடட்டுமா? தஞ்சம்மா கேட்டாள். திருக்கச்சி நம்பி அமுது செய்த இலையை போடு, அதில் பிரசாதங்களை பரிமாறு, சாப்பிடுகின்றேன். வெள்ளிப்பட்டகத்தை பத்திரப்படுத்திவிட்டு கை கால்களை அலம்பிக் கொண்டு வந்தார் இளையாழ்வார். அடுக்கலையில் நுனி வாழை இலை ஒன்று புதிதாக விரிக்கப்பட்டு இருக்க அருகே ஒரு குவளையில் நீர் வைக்கப்பட்டிருந்தது. திருக்கச்சி நம்பு அமுது செய்த இலையை போட சொன்னேனே. தனது கைகளை மேல் துணியால் துடைத்தபடியே மனைவியை பார்த்தார் இளையாழ்வார். அந்த எச்சில் இலையை நான் தீண்டுவேனா என்ன? அவரை முற்றத்தில் அமர வைத்து இலை போட்டு சாப்பிடச் சொன்னேன். அவரே சாப்பிட்டதும் இலையை வீசிவிட்டு தான் உண்ட இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு சென்று விட்டார். தஞ்சம்மா அலட்சியமாக கூற அதிர்ந்து போய் நின்றார் இளையாழ்வார். என்ன காரியம் செய்தாய்? அவர் உண்ட இலையில் நான் பிரசாதங்களை அருந்தி திரு அளவட்ட கைங்கரியம் செய்யும் அவரது தயையை போற்றலாம் என்று இருந்தேனே. என் ஆசையில் மண்ணை எள்ளி போட்டு விட்டாயே, துடிதுடித்து போனார் இளையாழ்வார். இதென்ன இப்படி ஒரு ஆசை? கணவன் உண்ட இலையில் மனைவி உணவு உண்ண விரும்புவாள் என்று அறிந்திருக்கின்றேன். யாரோ விசிறி வீசுபவனின் நிலையில் நீங்கள் சாப்பிடுவதா? பேசாமல் உட்காருங்கள், நான் பிரசாதங்களை பரிமாறுகிறேன் என்று கூறினாள். அவளை சந்தேகத்துடன் நோக்கினார் இளையாழ்வார். இன்னும் என்னவெல்லாம் காரியங்களை செய்திருக்கிறாய்? மணப்பாக்கத்து கந்த சத்துவ நம்பியை பிரசாதம் மருந்து அனுப்பினேனே, வந்தாரா? இளையாழ்வார் கேட்டார். பெயர்தான் சுத்த சைவம், சுத்தமாக சத்துவகுணமே இல்லாதவர். நான் கை காரியமாக இருக்கும் பொழுது பிரசாதம் கேட்டு வந்தார். சற்று பொறுங்கள் என்றேன். அதற்கு அவர் குரு மகாபத்தினி விரஜை தங்கள் அகத்தில் பிரசாதத்தை பரிமாறிவிட்டாள். அந்த சுத்த சத்துவம் என்னை மதிக்காமல் ஆசான் மனைவி கையால் பிரசாதம் அருந்துவது இன்னும் ஸ்லாக்கியம் என்று கூறிவிட்டு சென்றான். எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? பிற்பகல் நீர் சேர்ந்த கிணற்றுக்கு வந்தாள். பிராட்டியை புரட்டி எடுத்து விட்டேன். அழுது கொண்டே உள்ளே போனாள். அதன் பின் கணவனுடன் எங்கே சென்றாளோ? தஞ்சம்மா கூற பதறி துடித்தார் இளையாழ்வார். சர்வநாசம்! நீ பெண்ணா பேயா என்று அரற்றியபடியே முன்கட்டிற்கு ஓடினார். ஆசானி அங்கிருந்த பெரிய நம்பியின் பாதரட்சியை தலையில் வைத்து கொண்டு அரட்டினார். வாருங்கள் சாப்பிடலாம் என்று அழைத்த தஞ்சம்மாவை
திரும்பி பாராமல் பெரிய நம்பியின் அறைக்குள் புகுந்து கதவை தாழிட்டு கொண்டார். இளையாழ்வானாக அறையின் உள்ளே நுழைந்து தாழிட்டு கொண்டவர் மறுநாள் விடியலில் ராமானுஜனாகத்தான் வெளியே வரப்போகின்றார். இரவெல்லாம் கண்ணுறங்காமல் அவர் வெளியே வரக்கூடும் என்று காத்திருந்தாள் தஞ்சம்மா. முற்றத்து தூணில் தலை சாய்த்தபடியே அமர்ந்திருந்த தஞ்சம்மாவுக்கு தெரியாது மறுநாள் காலை தன் நாகமணி கை நழுவி செல்லப் போகிறது என்று. இரவெல்லாம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பொழுது விடிந்தது. கண்கள் மூடியிருந்தாலும் தஞ்சம்மாவின் செவிகள் முன்னறையின் தாழ் மீது பரிந்திருந்தது போலும். தாழ் நீக்கும் ஒலி கேட்ட உடனேயே பாய்ந்து எழுந்து முன்கட்டு அறையின் முன்பாக நின்றாள் அவள். கதவு திறந்தது. இளையாழ்வான் ராமானுஜராக வெளியே வந்தார். தஞ்சம்மாவின் நாகமணி இனி தஞ்சம் அடைவோரை அரவணைக்கப் போகும் சேஷமணியாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தது. அவரது சிவந்த மேனியை இன்னும் அதிக செம்மையாக எடுத்துக்காட்டும் காஷாயம் அணிந்திருந்தார். 12 புண்டரங்களை சாற்றி மேனி எங்கும் துளசி மற்றும் தாமரை மாலைகளை அணிந்திருந்தார். முன் இரவு தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த வெள்ளிப்பெட்டகத்தை எடுத்துக்கொண்டு தன் ஆராதனை அறைக்குச் சென்றார். தான் ஆராதித்த விக்கிரகங்கள் மற்றும் சாலக்கிராம மூர்த்திகள் அனைத்தையும் அந்த வெள்ளிப்பெட்டகத்தில் பத்திரப்படுத்தி கொண்டு வெளியே வந்தார். நேராக வாயிலுக்கு வந்தவர் தன் மோதிரத்தை கழற்றி திண்ணையின் மேல் வைத்தார். தஞ்சம்மாவின் தந்தை கோனேரி சுவாமி திருமணத்தின் போது இவருக்கு அணிவித்த மோதிரம் அது. அதில் பொறிக்கப்பட்டிருந்த வேங்கடவனின் உருவத்தை வெறித்து பார்த்தபடியே பேசினார் ராமானுஜர். அழிஞ்சிலாக விழுந்தாய், வேறுதனில் இணையவில்லை, ஊசியாக துளைத்தாய், காந்தமதை கவரவில்லை, கொடியாக வளர்ந்தாய், கொழுகொம்பில் படரவில்லை, நதியாக பாய்ந்தாய், கடல் தன்னில் கலக்கவில்லை, விரதையாய் நின்றும் பதியின் பால் பக்தி இல்லை, துறவு பூண்டு இனி நான் அழிஞ்சிலாக ஊசியாக கொடியாக நதியாக விரதையாக பரத்துவத்தில் லயிப்பேன். இதன் பொருள் அழிஞ்சிலாக விழுந்தாய் என்றால் அழிஞ்சில் மரம் என்று ஒன்று உண்டு. இதன் விதைகள் மரத்தில் இருந்து உதிர்ந்து கீழே நிலத்தில் விழும். சில மணி நேரத்திலேயே மண்ணோடு மண்ணாக ஆகிவிடாமல் அந்த மரத்தின் அடிபாகத்தோடு சென்று ஒட்டி கொண்டு அப்படியே அதோடு கலந்து விடுமாம். அழிஞ்சில் விதையை போன்று ஒரு பெண் கணவுடன் ஊடல் கொண்டு பிரிந்தாலும் உடனே சேர்ந்துவிட வேண்டும் என்பது அர்த்தம். ஊசியாக துளைத்தாய், காந்தமதை கவரவில்லை. இரும்பு ஊசி காந்தத்தை எங்கே கண்டாலும் போய் ஒட்டி கொண்டு விடும். ஒரு பெண்ணும் கணவனின் இழுப்புக்கு உடனே ஊசி போல உன்னை ஒட்டி கொண்டு விட வேண்டும். கொடியாக வளர்ந்தாய், கொழுகொம்பில் படரவில்லை. தாவர கொடிவைகள் அழகாக அருகில் வளர்ந்திருக்கும் மரத்தை பற்றி கொண்டு மேலே ஏறத் தொடங்கிவிடும். இது மரத்தை பற்றி கொள்வதைப் போல் ஒரு பெண்ணின் மனம் கணவனை நாட வேண்டும். நதியாக பாய்ந்தாய், கடல் தன்னில் கலக்கவில்லை. நதியின் சங்கமம் சமுத்திரத்தில். ஆனால் சில காட்டாறுகள் கடலில் கலக்காமல் வலுவிழந்து நிலத்திலேயே வற்றி போகும். ஒரு குணவதியான பெண் கணவன் என்கிற சமுத்திரராஜனை அடைய வேண்டும். குணம் கெட்ட பெண்கள் வறண்டு போகும் காட்டாற்றுக்கு ஒப்பானவர்கள். விரதையாய் நின்றும் பதியின்பால் பக்தி இல்லை. தஞ்சம்மாவுக்கு கணவன்தான் உலகம் என்றாலும் அவரது மனதை குளிர்விக்க தெரியவில்லை. இதை கேட்டதும் தஞ்சம்மா நடுநடுங்கி போனாள். மன்னித்து விடுங்கள் சுவாமி, நீர் என்னை பிரிய முடியாமல் சிரமப்படப் போகின்றீரே என்று சற்று குணம் கெட்டவளாக நடித்தேன். கோதண்டம் உயிரை காக்க என்னை திரிதண்டம் ஏற்றி வைக்க வேண்டும் என்கின்ற உமது நோக்கம் உயர்வானது. வீணே அதற்கு நீ போலியாக நடித்து பலரை புண்படுத்தி இருக்க வேண்டாம். எத்தனை பேரின் மனங்களை நீ புண்ணாக்கி விட்டாய். இதனால் உனது உயர்ந்த நோக்கமே வீணாகி போய்விட்டதே. கண்களில் கண்ணீருடன் நின்ற தஞ்சம்மாவை நோக்காமல் தொடர்ந்து மோதிரத்தில் நின்ற வேங்கடவனை வெறித்தார். திருமணத்திற்கு முதல் நாள் கோதண்டராமன் சேஷமலை காட்டில் தன்னை நாகம் தீண்டியதையும் அவனை காப்பாற்ற நீ மாலவனுக்கு உனக்கு கிடைக்கும் நாகமணியை அர்ப்பணித்தாக கூறியதையும் உன் தாய்க்கு கூற அவள் என்னிடம் தெரிவித்து விட்டாள். திருமண நாள் முதலே உன் நோக்கம் எனக்கு புரிந்தாலும் நீ மேற்கொண்ட பாதை தவறானது. செந்தரளே வந்தரளை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவாள் என்கின்ற குலசேகரனின் திருமொழி போல நான் பரமன் அருள் ஒன்றிற்கு மட்டுமே கட்டுப்படுவேன். தாமரை சூரியனின் வெப்பத்துக்கு மட்டுமே மலரும். அக்னியின் வெப்பத்துக்கு மலருமா அது? அதுபோல் நீ என்னை அன்புடன் கவனித்து கொண்டிருந்தாலும் இன்முகத்துடன் பணிவிடை செய்திருந்தாலும்
நான் துறவறம் மேற்கொண்டுதான் இருப்பேன். இப்போது கூட உன் மீதுள்ள சினத்தால் நான் துறவரம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைக்காதே. மனைவி சரியில்லாததால் ராமானுஜன் துறவரமேற்றான் என்று கூறினாள். நாளை உலகம் உன்னை நையாண்டி செய்யும். மனைவியை அடக்க இயலாதவன் எப்படி புலன்களை அடக்குவான் என்று கேட்கும். ராமன் மனம் விரும்பி கானகம் போனது போன்று அவனது அனுஜன் நான் மனம் விரும்பித்தான் துறவரம் ஏற்கின்றேன். கைகேயி தசரதனிடம் வன்சொல் பேசி வரம்பேண்டி ராமரை காட்டுக்கு அனுப்பாமல் ராமரை அன்புடன் அழைத்து, ராமா, காட்டுக்குச் சென்று அரக்கர்களை அழித்துவிட்டு 14 வருடங்கள் கழித்து வா என்று சொல்லியிருந்தாலும் ராமன் நிச்சயம் மனத்திற்கு புறப்பட்டிருப்பான். நீயும் என்னை நல்ல விதமாகவே துறவரத்திற்கு தயார் செய்திருந்திருக்கலாம். தஞ்சம்மா என்று பெருமாளின் திருவடியே நமக்கு கதி என்பதை பெயராக வைத்து கொண்டு நீ வஞ்சத்தோடு நடந்தது தவறு. சரி, போகட்டும். இனிமேலாவது திருமங்கைபுரம் சென்று உன் தந்தை அகத்தில் புத்தியுடன் நடந்து கொள் என்றபடியே ராமானுஜர் வீதியில் இறங்கி மேற்காக நடந்தார். தெருக்கோடியை அடைந்ததும் வடக்காக திரும்பி தஞ்சம்மாவின் பார்வையில் இருந்து மறைந்தார். கண்களில் நீர் வழிய கைகளை கூப்பியபடி அவர் பார்வையிலிருந்து மறையும் வரை நின்று கொண்டிருந்தாள் தஞ்சம்மா. அவளுடைய நாகமணி மாலவனை நோக்கி சென்று விட்டது. மாமலையான் என்கின்ற மலைவாசிக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றிவிட்டாள். தஞ்சம்மாவின் நாகமணி மக்களுக்கு தஞ்சமளிக்கும் ஆதிசேஷனாக பொலியப் போகின்றது. தஞ்சம்மா குணமதியாக நடந்திருந்தாலும் ராமானுஜர் துறவரத்தை தான் ஏற்றிருப்பார் என்கின்ற நிலையில் தஞ்சம்மாவின் நடத்தையை யாரால் குற்றம் கூற முடியும்? கோதண்டராமன் என்கின்ற சிறுவனின் உயிர் அப்போதைக்கு அவளுக்கு முக்கியமாகப்பட்டதால் தான் கண்டிராத கணவனை மாலவனுக்கு அர்ப்பணம் செய்வதாக வாக்களித்திருந்தாள். தன் வாக்கை நிறைவேற்ற முடியாமல் கணவன் தன்னிடம் அன்பு கொண்டு விடப் போகிறாரே என்கின்ற அச்சத்தில் கூட அவள் அப்படி குணம் கெட்டவளாக நடந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் ராமானுஜரை மாலவனுக்கு அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை அவள் தியாகம் செய்து இருந்ததால் ராமானுஜரை நினைக்கும் போதெல்லாம் ரக்ஷா என்கின்ற தஞ்சம்மாவுக்கும் ஒரு கைக்கூப்பு செய்யலாம். கர்மதேசம். பிரம்மதேசம் கைலாநாதர் ஆலயத்தின் முன்பாக இருந்தது பரசிகாமணி கொங்காழ்வாரின் மாளிகை. கோயிலில் அதிக கூட்டம் இல்லை என்றாலும் அந்த வீதியில் 4-5 ரதங்களும் புறவிகளும் நிற்பதைக் கண்டு மன்னரின் குடும்பம் வந்திருப்பதை அறிந்த மக்கள் அந்த வீதியில் திரள அவர்களை தெரு முனையிலேயே தடுத்து நிறுத்தி கயிற்றை குறுக்காக கட்டி அவர்கள் உள்ளே நுழையாதபடி காவல் புரிந்தனர் காவலர்கள். மாளிகையின் ஆலோசனை அறையில் பிரம்மதேசத்து பரசிகாமணி கொங்காழ்வார் தனக்கு முன்பாக அமர்ந்திருந்த ராஜேந்திர சோழனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். மன்னரின் முகத்தில் நிலவிய கம்பீரத்தை கடந்து அவரது கண்களில் ஒருவித அச்சம் படர்ந்திருப்பதை அவரால் யூகிக்க முடிந்தது. ராஜேந்திர சோழனின் கண்களைச் சுற்றி படர்ந்திருந்த கருவளையங்கள் அவன் இரவு வேளைகளில் நிம்மதியாக உறங்குவதில்லை என்பதை புலப்படுத்தின. வீரமாதேவி மன்னரின் அருகே கவலையே உருவாக அமர்ந்திருந்தாள். மன்னரின் பின்பாக மதுராந்தகன் பரகேசரி மூவேந்தர் வேளான் அமர்ந்திருந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.